திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டம் திரு இரும்புல என்கின்ற ஆலங்குடி கிராமத்தில் அருள்வாளிக்கும் அருள்மிகு அபய வரதராஜ பெருமாள் திருக்கோயில் மகா சம்பரோக்ஷணம் நாள் 29/8/2025 வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணிக்கு மேல் 9:30 மணிக்குள். இங்கு வீற்றிருக்கக்கூடிய இறைவன் நம்மளுடைய ஆபத்தை போக்கும் நோக்கத்தோடு இறைவன் பிரயோக சக்கரத்துடன் காட்சி தருகிறார். மேலும் இவ்வாலயத்தின் நரசிம்மர் மற்றும் மூலவர் பற்றிய சிறப்புகளையும் மகிமைகளையும் நம்மோடு உரையாடுகிறார் இவ்வாலய பட்டாச்சாரியர் அவர்கள். பெருமாள் பிரயோக சக்கரத்தோட இருக்காரு. எல்லா கோவிலையும் பெருமாளுக்கு சக்கரம் நேரம் இருக்கும். இந்த பெருமாளுக்கு மட்டும் சாய்வதாக இருக்கும். இந்த சக்கரத்துக்கு பேர் பிரயோக சக்கரம் பேரு. பெருமாளை எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் பெருமாள் தன் சக்கரத்தை ஏவிவிட்டு அந்த பிரார்த்தனை நிவர்த்தி கொண்டதாக ஐதீகம். பெருமாள் இங்க தோன்றிருப்ப பெருமாளும் தாயாரும் திருக்கல்யாண குளத்துல தோன்றினார். இந்த திருக்கல்யாண குளத்தை குரு பகவான், சூரியன், சந்திரன் இவ 3 பேர் சேவிச்சிருக்கார். சூரியனும் சந்திரனும் சேவிச்சதுக்கு அடையாளமாக தாயாருக்கு பின்னாடி முத்திரையா பதிக்கப்பட்டிருக்கு. இந்த தாயாருடைய பேரு பெருந்தேவி தாயார். இங்க பெருமாளை குரு பகவான், சூரியன், சந்திரன் இவ 3 பேர் பெருமாளை சேவிச்சு பெருமாளை பிரார்த்தனை பண்ணாலும் இங்க பிரார்த்தனை இங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறவா கல்யாணம் ஆகாதவா, புத்திர பாக்கியம் இல்லாதவா, ராஜூத் காரியங்கள், நாவி திக்கி திக்கி பேசுறவா, கடன் வெத்தி, தீராத யாதி, நவகிரக தோஷங்கள் இதெல்லாம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணா பெருமாள் தன் பிரயோஜக்கரத்தையே விட்டு அந்த பிரார்த்தனை நிவர்த்தி கொண்டதாக ஐதீகம். இந்த பெருமாளை சேவிச்சா திருப்பதி பெருமாளை சேவித்து பலன் உண்டு. திருப்பதி பெருமாள் 7 விலையில இருக்கார். இந்த பெருமாள் 7 வயதுல இருக்கார். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ அபய வரதராஜ பெருமாள் சுவாமியே நமஹ. ஆத்ய தீபம் தரிஷ்டயாமி. அடுத்த மாசம் ஆவணி மாசம் 13ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுவாமிக்கு சம்பரோஷணம் கும்பாபிஷேகம் ஆக போறது. ஆகஸ்ட் 29 எல்லா பக்தர்களும் எல்லா உலக சேமங்களும் நல்லபடியா எல்லாரும் நல்லா இருக்கணும். வர பக்தர்களுக்கும் எல்லா பெருமாள் அனுகிரகம் கொடுக்கணும்னு எல்லாரும் பெருமாளை சேவிச்சு எல்லாரும் சம்பரோஷம் கும்பாபிஷேகத்துல கலந்துங்கிற மாதிரி பெருமாளுடைய பிரார்த்தனையா கேட்டுக்கிறேன். நமஸ்காரம். பெருமாள் தாயார வலது பக்கம் வச்சுட்டு இருக்காரு. எங்கேயுமே இடது பக்கம் தான் வச்சுப்பாரு. இந்த சன்னிதியில மட்டும்தான் வலது பக்கத்துல வச்சுட்டு கல்யாண குளத்துல இருக்காரு. இவரை பிரார்த்தனை பண்ணிட்டா கல்யாணம். எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் பெருமாள் மங்களகரமா இவர் மங்களகர குளத்திலே இருக்காரு. லட்சுமி நரசிம்மனாலே உக்கிரமான இருக்காரு. இவர் மட்டும் சாந்தமா கல்யாண குளத்துல இருக்காரு. இவர் பேர் கல்யாண லட்சுமி நரசிம்மன் பேரு. இது மாதிரி பெருமாளை தரிசனம் பண்றது ரொம்ப இருக்கு. இந்த பெருமாளுக்கு 2 மாலை வாங்கி சேர்த்து ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு பானக நைவேத்தியம் பண்ணி ஜாதகத்தை வச்சு இங்க அர்ச்சனை பண்ணா சீக்கிரம் விவாக பிரார்த்தனை, விவாக தலங்கள் பண்றது, பொண்ணு கிடைக்காம பண்றது, விவாகத்து நடக்கிறது, தம்பதிகள் ஒற்றுமை எல்லாம் இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணா நல்லபடியா நடக்கணும் இருக்கிறோம். பெருமாளை பிரார்த்தனை பண்ண ஸ்ரீ பெருந்தேவி மகாலட்சுமி நமஹ. மத்ய திவம் தரிசயாமி. இந்த பெருமாளுக்கு பின்னாடி சூரியனும் சந்திரனும் இருக்கு. இதுக்கு தனியான ஒரு வரலாறு, இந்த தாயாரை பத்தியும் ஒரு வரலாறு இருக்கு. எல்லா பக்தர்களும் எல்லா சேவாதிகளும் தாயாரை சேவிச்சுட்டு இந்த வரலாறை தெரிஞ்சுட்டு சம்பரோஷத்துல கலந்துக்கிறாரு கேட்டுக்கொள்கிறேன். பெருமாள் கோயிலேருந்து இந்த சம்பரோஷத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். பட்டாச்சார் பேசுகிறேன். ஆலங்குடி, திருவாரூர் மாவட்டம், வலங்கைமான் வட்டம், ஆலங்குடி என்ற கிராமத்தில் குருஸ்தலத்தில் ஒரு மெயின் ரோட்லேயே ஒரு அபய வரதராஜ பெருமாள் சன்னதி இருக்குது. இந்த சன்னதியில் ஆவணி மாதம் 13ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலம்பரை 8:30 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளே சம்பரோஷனம் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. எல்லா பிரார்த்தனையும் பெருமாளை பண்ணிட்டு இந்த பெருமாளை கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் சிறப்பாக நடத்தி கொடுத்து பெருமாளை சேவிக்குமாறு மிகவும் பணிவுடன் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாலயத்திற்கு அனைவரும் சென்று இறைவனின் முழு அனுகிரகத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திப்போம். அனைவரும் வருக, இறையருள் பெறுக.